this is Nitya. Welcome back to Bible with Nitya's Lifestyle. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு நியூ vlog தான். கேட்ட கொஷினுக்கும் நம்ம இன்றைக்கி ஆன்சரை பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ மார்னிங்கே ஒரு ஜூஸோடு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டாச்சு. ஏன்னா அவங்க காலையிலே ஹஸ்பண்ட் வந்து ஜூஸ் குடிப்பாங்க. ஸோ இன்றைக்கி பைனாப்பிள் ஜூஸ் தான். அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள சமையல் ஒர்க்ஸ்லாம் காலையில் நடந்துச்சு. ஏன்னா ஷாலோம் வந்து அத்தைக்கிட்ட இருந்தான். ஏன்னா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல நம்ம வச்சாலே நம்மளோட பாதி வேலை வந்து குறையுங்க. அது டேடி வந்து எனக்கு சின்ன வயசுலேயே இந்த விஷயங்கள்லாம் சொல்லி தந்ததுனால எனக்கு அது அப்படி பழக்கமாயிடுச்சு. சம்டைம் எங்கேயாவது நம்ம கொஞ்சம் அவசரமாக போகணுன்னா என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி எல்லாம் கலைஞ்சிரும். ஆனால் வந்து மறுபடியும் அதை வந்து நீட் பண்ணாமல் தூக்கமே வராது. அதே மாதிரி இன்னொரு நீட்னஸும் இருக்குது. நம்மளோட மனசு தான். சில பேர் வெளியே நீட்டாக இருப்பாங்க, ஆனால் மனசு நீட்டாக இருக்காது. ஸோ ரெண்டையுமே நீட்டாக வச்சுட்டா தான் நம்ம லைஃபுக்கும் நல்லது, நம்ம ஆரோக்கியத்துக்கும் நான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க கிளம்பிடுவாங்க. இப்போ ஷாலோமுக்கு இனி அவனுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விடணும். ஏன்னா அவன் அத்தைக்கிட்டேருந்து இப்போ விளையாடிட்டு இருக்கான். இனி அவங்க கரெக்டாக கிளம்புனதுக்கப்புறமா தான் அவனோட ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். அவனுக்கு எல்லாம் முடிச்சுட்டு அவனை தூங்க வச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வேலை. அதாவது இதெல்லாம் ஒரு 10:30 எல்லாம் ஆகிடுச்சுங்க. 10:30 11 o'clock போல் தான் இந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்தது நம்ம யூடியூப் எடிட்டிங்கு அப்படி நிறைய விஷயம் இருந்துச்சு. அதை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ இன்றைக்கி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வர இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இனி அதுக்கு குளிக்கணும். ஸோ அவனை வந்து கிளம்ப வைக்கணும். அதெல்லாம் ஒரு பெரிய வேலை தான். ஆனால் அதையுமே வந்துட்டு செய்து முடிக்கணும். இப்போ சின்ன குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா கூட இருக்கிறது வரைக்கும் தாத்தா பாட்டிங்க கூட தான் பிள்ளைங்க நல்லா அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னு பார்த்தோன்னா லேடிஸாக இருந்தால் நமக்கு குக்கிங்கு அப்படி நிறைய வேலை இருக்கும். ஜென்ஸாக இருந்தால் அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஸோ தாத்தா பாட்டிங்கெல்லாம் இருக்கும்போது பிள்ளைங்க அவங்க கூட நல்லா அட்டாச்மெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ சோஷியலைஸ் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் பிள்ளைங்களை வந்து வெளியே நம்ம விடுறதுக்கு பயப்படுறோம். ஸோ வீட்டில் இருக்கிற நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்டையாவது பிள்ளைங்க அப்படி நல்லா அட்டாச்மெண்ட்டாக வளரும் பொழுது கண்டிப்பாக பிள்ளைங்க சோஷியலைஸ் ஆகுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஐயோ அவங்கக்கிட்டலாம் விடக்கூடாது, அவங்க நம்மளை பிள்ளைங்கள பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா எல்லா மதர்ஸ்க்கும் இருக்கும் அந்த தாட், நம்ம அம்மா தான் நல்லா பார்ப்பாங்கன்னு. ஆனால் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம ஹஸ்பண்டோட அம்மாவுக்கும் அது வந்து அவங்களோட பிள்ளையோட பிள்ளை. ஸோ கண்டிப்பாக நம்ம அவங்கக்கிட்டையும் பிள்ளைங்களை வந்து விடணும். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த சோஷியலைசேஷன் கிடைக்கும், இன்னும் ஒரு பாசம் கிடைக்கும், இன்னும் வந்துட்டு ஒரு அரவணைப்பு கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னா மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுக்காக ரெடி ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு இப்போது ஒரு காஃபி குடிச்சிடறேன். டைம் இப்போ 5 o'clock ஆகுது. ஸோ காஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு ஹஸ்பண்ட் வந்து கிளம்புறதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் டைம். அப்புறமா எஸ்டர்டே நம்ம வந்து ஒரு கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதில் வந்து சிம்சோன் ஒரு கழுதையின் தாடை எலும்பில் எத்தனை பேரை கொஞ்சம் போட்டான்னு நம்ம பார்க்கும்போது 1000 பேரை கொஞ்சம் போட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த டைம் வந்து அந்த சிம்சோன் வந்து ஆண்டவருடைய பலம் பொருந்தினவன். அவனோட பலத்தை வந்து ஆண்டவர் எதில் வச்சுருந்தாங்கன்னா ஹேரில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அவன் வந்து அந்த பலம் இருந்ததுனால ஒரு கழுதையின் தாடை எலும்பை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா 1000 பேரை கொண்டு போடுற அளவுக்கு ஆண்டவர் வந்துட்டு அவனுக்கு வந்து அந்த தைரியத்தை கொடுத்துருந்தாங்க சிம்சோனுக்கு. ஸோ இதை போல் நம்மளும் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கன்சீவாக இருக்கிற டைம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஜீசஸ் கிட்ட கண்டிப்பாக நம்ம வந்து பொருத்தனை பண்ணி ஜெபிக்கலாம். இல்லைன்னா எப்போவுமே அவருக்கு சித்தமானது என்ன. ஏன்னா இந்த டைம் சொல்லப்போனால் ஜீசஸ் தான் இவனுக்கு வந்து இந்த ஹேரை கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவங்க. இதே போல் நம்மளும் நம்ம வயிற்றுல சுமக்கலாம். அந்த டைம் நம்ம என்ன பண்ணணும்னா ஜீசஸ் என்ன பண்ணணும், இந்த குழந்தைய வச்சு உங்களோட திட்டம் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஜீசஸ் கிட்ட கேட்கலாம்.
இந்த குழந்தைய வச்சு உங்களுக்கு திட்டம் என்ன, நான் எப்படி வளர்க்கணும். ஏன்னா மனோவாவின் மனைவியும் ஜீசஸ் கிட்ட, அதாவது ஜீசஸ்னா அந்த டைம் யெகோவா தேவன் கிட்ட அதுதான் கேட்டாங்க. ஸோ நம்மளும் இப்போ வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம ஆண்டவரே அந்த வழி எனக்கு சொல்லித்தாங்க, இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறேன் பிதாவே எனக்கு அதை சொல்லித்தாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ ஆண்டவர் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு தருவாங்க, ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும். அது மாதிரி நம்ம சின்ன வேலையா இருந்தாலுமே ஜீசஸ் கிட்ட நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு நம்ம இதை படி சொல்லணும். கிளம்புறதுக்காக ஒவ்வொரு விஷயங்களும் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். ரெபேக்காளின் தாதியை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த ரெபேக்காளை பற்றி இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ரெபேக்காள் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா பெண்மணியாக இருந்தாங்க. வந்து ஆபிரகாமுடைய பையனாகி ஈசாக்குக்கு பெண் தேட வரும்போது எப்படி ஈசாக்கு சொல்லுவார், இந்த தேசத்துலேருந்து பெண் எடுக்காத, என்னுடைய தகப்பன் தேசத்துலேருந்து பெண் எடுத்துட்டு வா, ஆனால் என்னுடைய பையனை நீ அங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெபேக்காள் வந்து அப்பதான் எலியேசர் கண்ணில் மாட்டுறாங்க. அப்போ இவர் வந்து ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. என்ன பொருத்தனைனா, இந்த குடத்தை எடுத்து தண்ணி வந்து எனக்கு தந்து எனக்கு தாகத்துக்கும் தீர்த்து இந்த ஒட்டகங்களுக்கும் தண்ணியை கொடுக்குற பெண் தான் என்னுடைய எஜமானுக்கு ஏற்படுத்திய பெண் அப்படின்னு நினச்சிட்டு மனசில் வந்துட்டு ஒரு விஷயத்த நம்மளா இருந்தாலும் என்ன நினைப்போம், இப்படி நடந்துச்சுன்னா இது ஓகே அப்படி நினைக்கிறது மாதிரி இவரும் ஒரு விஷயத்த மனசில் நினச்சிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு வராரு. வந்துட்டு இருக்கும்போது தான் ரெபேக்காள் அங்கேருந்து வராங்க. அப்போ ரெபேக்காளோட நேமே தெரியாது. ஆனால் அம்மா எனக்கு தான் தாகத்துக்கு தருவியா அப்படின்னு கேட்கும்போது அந்த ரெபேக்காள் என்ன பண்ணுறாங்க, சரிங்க நீங்களும் குடிங்க, நீங்களே இவ்வளோ தாகமாக இருக்கும்போது கண்டிப்பாக எங்கள் எத்தனையோ தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வரீங்க, உங்கள் ஒட்டகங்களுக்கும் நான் எடுத்து வார்க்கிறேன்னு சொல்லிட்டு அவள் எடுத்து வார்க்கும்போது அப்புறம் தான் அவர் சொல்லுவார், நான் இப்படிப்பட்ட ஆள், நான் இப்படி நினச்சிட்டு வந்தேன், அப்போது உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து காதணிகளை வந்து அவளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதான் ரெபேக்காள் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு மட்டுமே இல்லை, கருணை உள்ளம் கொண்டு நிறைய பேருக்கு அவள் கீழ்ப்படிந்து நடந்ததுனால ஆண்டவர் வந்துட்டு ஈசாக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல ஐஸ்வர்யமான கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அதே போல் இந்த நாட்களில் எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு, எத்தனையோ பெண்கள் வந்து இன்னும் கல்யாணம் முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனால் ஜீசஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பா நீங்களும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாருங்க. ஃபர்ஸ்ட் காடுக்கு தான் நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் வந்து நமக்கு அநேக ஆசீர்வாதமாக கொண்ட சீமான அவங்களே தேடி வந்து நம்மளை கல்யாணம் பண்றதுக்காக வர வைப்பாங்க. ஆக்சுவலாக இதுதான் என்னோட கல்யாண வீட்டுக்கு போகிற லுக்கு. ஹாஃப் சாரி மாடலில் நான் அன்னைக்கு வியர் பண்ணியிருந்தேன். ஷையாக இருந்துச்சுங்க உண்மையாகவே. அங்கே வந்து வீடியோஸ்லாம் எப்படி ஷூட் பண்ணுறது உண்மையாக ஷையாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து கண்டிப்பாக நான் இனிமேல் ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போனால் அதெல்லாம் கண்டிப்பாக நான் ஷூட் பண்ணுறேன். தெரியாது நம்ம எடுக்கலான்னு பார்த்தா அந்த டைம்லேயும் ரிலேஷன்ஸ் எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து பேசிட்டு போவாங்களா, அதனால எடுக்க முடியல. இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ரெபேக்காளின் தாதியார் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 35:8 ரெபேக்காளின் தாதியாகிய தெபோராள் மரித்தேலுக்கு சமீபமாக இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே அடக்கம் பண்ணப்பட்டாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரெபேக்காளின் தாதி தெபோராள் அப்படின்னு இந்த நேமோட மீனிங் என்னன்னா ஹெல்பிங் அதர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த தெபோராள் எப்படி ரெபேக்காளுக்கு ரொம்ப உண்மையாக இருந்ததுனால இவளை வந்து ஒரு இடத்துல அடக்கம் பண்ணினாங்க. அந்த இடத்துக்கு அல்லோன் பாகுத் என்னும் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர் அந்த இடத்துல உண்டாயிடுச்சு. அல்லோன் பாகுத்தோட மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா ஓக் ஆஃப் வீப்பிங், அதாவது அழுகையின் கர்வாலி மரம். இந்த அழுகையின் கர்வாலி மரம்னு ஏன் நேம் வந்துச்சுன்னா, ஒரு தெபோராள் ஒரு ரெபேக்காளுக்கு உண்மையாக இருந்தது போல. அதே மாதிரி நாமளும் நம்மளோட கணவராக இருக்கலாம், நம்மளோட எஜமானாக இருக்கலாம், நம்மளோட ஆஃபீஸில் ஒரு டிஎல்லாக இருக்கலாம், சீனியராக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம உண்மையாக இருந்தோன்னா அந்த இடத்துலையுமே நம்மளோட பேர் வந்து என்றைக்குமே நிலைக்கும். அதே போல் தெபோராளை போல் கண்டிப்பாக உண்மையாக இருக்க நாம் பழகுவோம். வீடியோவில் என்னோட லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் பைபிளை பற்றி உள்ள அநேக விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.